பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவனின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாக்காளர் பெருமக்களும் இங்கு கூடியிருக்கின்ற விராலிமலை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்கிற தேர்தல் கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல் என்று நினைக்க வேண்டாம். காரணம், இது மக்களுக்கான தேர்தல். ஏன் மக்களுக்கான தேர்தல்னு நான் சொல்றேன்னா, அதாவது இப்ப நடக்கிற அரசாங்கம் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாயை கடனை வாங்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. சரி, அவங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்ல. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து என்ன நடக்குது? வரி எல்லாத்துலயும் கூட்டி இருக்காங்க, அதிகப்படுத்தி இருக்காங்க. அதே போல மின்சாரம் ஒரு 500 யூனிட் மின்சாரம் உபயோகிக்கிற குடும்பம் கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பத்துக்கிட்ட மாதத்துக்கு 800 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. 800 ரூபாய் அதிகமா ஒரு வீட்டுக்கு வாங்கினா 2 கோடி வீட்டுக்கு மொத்தமா கணக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 20,000 கோடி. இத மின்சாரத்துறை வாங்குது. 2 கோடி வீட்டு வரி மாதிரி மாதம் வாங்கிட்டு இருக்கு 800 ரூபான்னு. ஆனா என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. சரி, இப்ப அடுத்த தேர்தல் வந்தோன்னா என்ன பண்றாங்க, 2000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பணம் ஏது அப்படின்னா, இந்த 20,000 கோடி வாங்குறாங்கல்ல உங்கள்ட்ட இருந்து, அதுல இருந்து திருப்பி கொடுக்கறது தான் அது, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே மக்களுடைய காசு, அததான் திருப்பி கொடுக்கறாங்க. அத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா இருந்தப்ப 1400 ரூபாய் இருந்த மின்சாரம் 500 யூனிட் உபயோகிக்கிற 2 கோடி வீட்டுகளுக்கு இப்ப இவங்க வாங்குறது கிட்டத்தட்ட கூட. அதனால என்ன ஆகுது, 20,000 கோடி அவங்களுக்கு மக்கள்கிட்ட போகுது. இவங்க ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி அதுல இருந்து லாபம் பண்ணாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது இல்ல. எதா இருந்தாலும் மக்கள்கிட்ட போயிடுவோம், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்னொன்னு, வீட்டு வரி எல்லாத்தையும் வசதிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு நகராட்சின்னு வச்சுங்க, அந்த நகராட்சியில் உள்ள கடைகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமா வரியை ஏற்றி விட்டாங்க. மாநகராட்சின்னா அதுக்கும் ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்பயும் செய்துகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு 505 தேர்தல் வாக்குறுதிய போன தேர்தலுக்கு 2021 கொடுத்துட்டு எதையும் செய்யல. அந்த 1000 ரூபாய கூட பாருங்க, குடுக்கறேன்னு சொன்னவங்க 3 வருஷம் முடிஞ்சுதான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த 3 வருஷம் என்னாச்சு, குடுக்கல. இப்ப 2000 சொல்றாங்கல்ல, இப்ப இதுவும் அதே கதை தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மடிக்கணினி லேப்டாப் அது உடனே கொடுத்தாங்களா? இல்ல. கிட்டத்தட்ட 7 வீட்டு பிள்ளைங்க ஒரு 40 லட்சம் பிள்ளைங்க 4 வருஷத்துல இந்த லேப்டாப் வாங்காம வெளில போயிருக்கு. அப்போ அந்த ஏழை பிள்ளைங்களுக்கு அதை கத்துக்கிற இது வாய்ப்பே இல்லாம போயிட்டு.
அவங்களுக்கு வேலை கிடைக்குதே இல்லையோ, இந்த ஒரு வேலை கத்துக்கிட்டா கூட எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்கும். அது கூட இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப தேர்தல் வருதுன்னதும் இந்த ஜனங்க ஓட்டு போடாது, இவங்களை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரமா நாங்க லேப்டாப் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேப்டாப் வாங்கி சும்மா போட்டு முதலமைச்சர் அதை கொடுக்கற மாதிரி இருந்து, முதலமைச்சரோட பையன் அதை கொடுக்கற மாதிரி போட்டோ எடுத்து எல்லா டிவிலையும் போட்டு விட்டாங்க. இதுதான் அவங்க செஞ்சது. ஆனா நம்ம அம்மா இருந்தப்ப அப்படி எல்லாம் இல்ல. எப்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதோ முதல் அரையாண்டுலயே எல்லா பிள்ளைகளுக்கும் கையில போய் சேர்ந்துரும். ஆனா இந்த அரசாங்கம் எதையும் சேர்க்கல. இதுதான் உண்மை. சரி, அந்த அரசாங்கம் அப்படி செய்யுது. அடுத்தது பாருங்க, நம்ம துரோகிகள்னு இருக்காங்கல்ல, இவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை விடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 8000 ரூபாய்க்கு டோக்கன் திமுக சொல்லுது. அந்த டோக்கன் பணம் வேற யாரும் இல்ல, உங்க வீட்ல இருந்து வாங்கின பணம் தான். இப்ப மீதிக்கு என்ன பண்ணுவாங்க, இப்ப கடன் வாங்குவாங்க. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. ஒவ்வொருத்த தலையிலயும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும். நீங்களும் இருக்கீங்க, எனக்கும் அதேதான். ஒரு வீட்டுல ஒரு புள்ள பிறக்குதுன்னா அந்த புள்ளையும் 2 லட்சம் கடனோட தான் பிறக்குது. இதுதான் அரசாங்கம் பண்ற கூத்து. இத நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு போனா அவரு பண்ற கூத்து அதுக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க உங்க ஊர்ல ஒரு மந்திரி, அந்த மந்திரி அதுக்கு மேல இருக்கு. அதாவது யாரும் மக்களை பார்க்கலப்பா, அதுதான் உண்மை. அம்மா இருந்தப்ப எல்லாம் வாழை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் இங்க இருந்தா சுத்தி இருந்திருக்கோம். நான் பெங்களூருக்கு போனதுனால எல்லாம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ஒத்துமையா அந்த மந்திரிகளா இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு அவங்க வச்சதுதான் சட்டம். நீங்க மக்கள் எல்லாம் போய் அவங்கள பார்த்து கேட்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன இஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி 4.5 வருஷம் அடிச்ச கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்களும் சரியா செயல்படல, மக்களை சரியா கவனிக்கலங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அம்மா இருந்திருந்தா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அம்மா இவங்கெல்லாம் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. இதுதான் சரி. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவேன், கரண்டே வீட்டுக்கு வர மாட்டேங்குது, இதுல ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன், அப்புறம் 10,000 ரூபாய் காசு தர்றேன் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு, பஸ் நீங்க எல்லாமா கேட்டீங்க இந்த திமுக இல்ல, பஸ் ஒழுங்கா விட்டா போறோம், நீங்களே ஏறி போயிடுவீங்க. ஆனா சும்மா ஒரு பேசிட்டு சொல்லி ரோஸ் கலர் பஸ் அப்படின்னாரு. ரோஸ் கலர் பஸ்ஸே பார்க்க முடியல, கண்ணாலே பார்க்க முடியல. அதுதான் உண்மை. அதே போல இவர் என்ன சொல்றாரு, இப்ப ரோஸ் கலர் பஸ் அவர் சொன்னாருங்கிறதுக்காக பெண்களுக்குன்னு சொன்னதுனால இவரு என்ன சொல்றாரு, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க நீங்க. ஒண்ணு, பொதுவா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்றது வேற, அது என்னது பெண்களுக்கு கொடுப்போம் அப்புறம் ஆண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பேச்சில எவ்வளவு தந்திரம் இருக்கு பாருங்க அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறார். சரி, நான் யோசிச்சேன் இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஏழை குடும்பத்துக்கு அதுங்கள ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்க விட்டுட்டோம்னா அது வீட்டை பார்த்துக்கும், நல்லாவே பார்த்துக்கும். இவங்க யாரும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, அது நல்லா பார்த்துக்கும். அந்த வீட்டுல ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா
குறைச்சலா பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 18,000 ரூபாய் சம்பளம்னா கூட 36,000 ரூபாய் அந்த புள்ள கொண்டே அவங்க அம்மா கையில கொடுத்துரும். அது அழகா குடும்பம் நடத்திட்டு போயிடலாம். அதுக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லாம நான் உனக்கு அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏமாத்து வேலை எதுக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் நான் வர்ற வழியெல்லாம் பாத்துக்கிட்டு வந்தேன். சரி என்னதான் இவங்க இப்படி தேர்தல் அறிக்கை கொடுக்கறாங்க, நானும் உட்கார்ந்து பார்த்தேன். இதெல்லாம் செய்ய முடியாத, நம்மளுக்கு வருமானமே இல்லையே, வருமானம் வர்றதெல்லாம் வேற இடத்துக்கு போயிடுது, அரசாங்கத்துக்கு கஜானாவுக்கு வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்றது, இவங்களுக்கு பணம் இருக்காதே இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தோம்னா என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சேன். நான் வர்ற வழியெல்லாம் பேசும்போது அவங்கள்டேந்து அந்தந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்லும் போது பொதுவா அந்தந்த மாவட்ட பிரச்சனையே எனக்கு வந்துடும். இன்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பார்த்தேன், சரி இந்த பிரச்சனை அத்தியாவசியமா இருக்கு. வேலை வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கும் அதே பிரச்சனை, வீட்டுல உள்ள பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம. ஒண்ணு. இன்னொன்னு, ரோடு வசதி சுத்தமா இல்ல, லைட் வசதி இல்ல, இத பார்த்தாகணும். குடி தண்ணீருக்கு பிரச்சனை எங்க பார்த்தாலும், அதையும் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது விளைச்சலுக்கு. இப்ப விவசாயிக்கு உள்ள பிரச்சனை என்ன, நெல்லு அறுவடை பண்றது சில மாவட்டங்கள்ல இருக்கு. சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமா இருக்கு. சில மாவட்டங்கள்ல காய்கறிகளா அதிகம் போடுறாங்க. சில மாவட்டத்துல அந்த காஞ்ச மிளகா அது ரொம்ப அதிகமா வருது. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பயிர்கள் பண்றாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த ஊர்ல அதுதான் நல்லா விளையுது. அதே போல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ அது சில இடங்கள்ல இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றது, எங்களுக்கு நெல்லு குடோன் இல்ல, அதே போல காய்கறிகள் வைக்கிறதுக்கு குளிர்சாதன வசதியோட எங்களுக்கு அத வைக்கிறதுக்கு வசதி இல்ல, இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி காய்கறிகளுக்கு. அப்புறம் இந்த தென்னை மரம் அதிகம் உள்ள இடங்கள்ல என்ன சொல்றாங்க, கயிறு சம்பந்தப்பட்டது. நாங்க அங்கங்க கயிறு திரிக்கிறோம், அதை எங்களுக்கு வெளியில வியாபாரம் பண்றதெல்லாம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் சொல்றாங்க. அதே போல செண்டு தயாரிக்கிறதுக்கு இந்த பூக்களை அனுப்பலாம், அதுக்கு ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சு அதுக்கு ஏதாவது அரசாங்கம் உதவி பண்ணா அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி, பார்த்த நம்ம செய்யறது மக்களுக்காக செய்யறது, அதனால இந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து இதையே ஒரு 60 தேர்தல் வாக்குறுதியா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கிறோம். இது எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதுல பிரதானமா இருக்கு. நிறைய இடத்துல காலேஜுகள் சரியா இல்ல, போய் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணும். சரி, அடுத்தது மருத்துவமனைகள்ல டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, யாருக்கும் போஸ்டிங் போடல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்க பணம் இல்ல, விஷயம் தான். அதனால அங்க யாரையுமே போடாம இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் மக்களுக்கு அவசிய தேவை, ஏழை மக்கள் அரசாங்க மருத்துவமனையை தான் நாடி போவோம், அங்க வைத்தியம் பண்றதுக்கு ஆள் இல்ல.
அதே போல பாத்தீங்கன்னா கிராம சுகாதார நிலையங்கள் இருக்கு, அங்க நர்ஸ் இருப்பாங்க. ஒரு அவசர ஆபத்துக்கு போய் வைத்தியம் பண்ண போகலாம் கேட்கலாம்னா அங்கேயும் பூட்டி கிடக்கு, பூட்டை போட்டு பூட்டி கிடக்கு. இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதை நம்ம இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல பாத்தீங்கன்னா ஐடிஐ, பாலிடெக்னிக் இதெல்லாம் கிராமப்புற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆசைப்படுது. அது நம்ம கிட்ட இருக்கிறது பழைய கால பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்துல இப்ப புது மிஷின் எல்லாம் வந்துருச்சு. அந்த மிஷினை எல்லாம் ரிப்பேர் பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்ல, கத்து கொடுக்க மாட்டாங்க அத. ஏன்னா அதுல இல்ல, அந்த பாட புத்தகத்துல இல்ல. அதனால இப்ப நம்ம கொடுக்கறதுல என்ன பண்றோம், நம்ம புது விதமா மாற்றி அமைச்சு பாட புத்தகத்தை அதெல்லாம் நம்ம கொண்டு வர்றோம். அத அந்த புள்ள 12ஆம் கிளாஸ் முடிச்சோன்னா போய் அதுல சேர்ந்து படிச்சுட்டான்னா அந்த பையனுக்கு உத்தியோகம் ரெடியா இருக்கும். அது மாதிரி பண்றோம் நம்ம. இது மாதிரி எது அவசிய தேவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டியும் கொடுத்திருக்கிறது பொய்யான தேர்தல் அறிவிப்பு. அதுல ஒன்னும் செய்யற மாதிரி இல்ல. ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்க எல்லாம் குடும்பம் நடத்துறவங்க தான், பெண்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வீட்டு கணக்க சொல்றீங்க, நான் நாட்டுக்கு உள்ள கணக்க சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 1,84,000 கோடி வருஷத்துக்கு பென்ஷனு, அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம், இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல அதுக்கு மாசத்துக்கு 7,000 கோடி கட்டணும், வட்டி மட்டும். இது எல்லாம் சேர்த்து இந்த 3 மட்டும் சேர்த்தீங்கன்னா 1,84,000 கோடி வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல செலவு. இந்த செலவை குறைக்கவே முடியாது, இது கொடுத்தே ஆகணும். சரி, மற்றது என்னன்னு சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 17,000 இருந்து 18,000 கோடி வீணா மின்சாரத்துக்காக போகுது. எப்படி போகுதுன்னா, யாரும் உபயோகிக்கல, வேஸ்டா போகுது. ஏன் அப்படின்னா அந்த போற ஒயருங்கள்ல இருந்து லீக்கேஜ் இருக்கு, யாருக்கும் உபயோகம் இல்லாம வேஸ்டா போகுது. அதை சரி பண்ணி ஆகணும். அத அரசாங்கம் நிறைச்சு அதை சரி பண்ணுனா 17,000 கோடிய நம்ம குறைக்கலாம். அது ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வருது. இப்ப நான் எப்படி கணக்கு போட்டேன்னா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணுனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உங்ககிட்ட இந்த வீட்டுக்கு யூனிட்டுக்கு காசு வாங்குறாங்க பாருங்க, அதையே இந்த அரசாங்கம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இப்படி வீணா போயிட்டு இருக்கு, வேஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, மின்சாரம் நம்மளே தயாரிக்கலாம். அம்மா தயாரிக்கிற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி நடத்துனாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு வெளியில தனியார்ட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க. காசு கொடுத்து ஏன் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மேற்கொண்டு அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு அத காசு கொடுத்து வாங்கிட்டு இங்க ஜனங்க தலையில ஒரு யூனிட் இவ்வளவு காசு கூட கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்றதுல என்ன சொல்றோம், காற்றாலை மின்சாரம், இது சூரிய ஒளி மின்சாரம், இது உடனடியா ரெடி பண்ணி ஒரு 10,000 மெகாவாட் பண்ணோம்னா நம்ம இந்த காசு கொடுத்து வாங்கறதையே நிறுத்திவிடலாம். நம்மளுக்கு தேவைக்கு உள்ளதை நம்ம எடுத்துக்கிட்டு மீதிய வெளிமாநிலத்துக்கு நம்மளால விற்க முடியும். இதுதான் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அரசாங்கத்துல பண்ணணும்னா உங்களுக்கு வரியோ அல்லது மின்சாரத்திலேயோ அதிக செலவில்லாம மக்களை பாதுகாக்க முடியும். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். இத பண்ணணும்னா அதே வேலையா பார்க்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க,
ஏதோ உன்னை சொல்லிவிட்டு அந்த 5 வருஷத்துல ஒரு நாள் ஜெயிச்சுவிட்டு அப்புறம் பாருங்க வெளிநாட்டுக்கு போ, 7 முறை வெளிநாட்டுக்கு போனேன், 10 முறை போனேன், நான் அங்கேருந்து வந்து கம்பெனி எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன். நாங்க என்ன கம்பெனியை கொண்டு வந்தாங்க இங்க? யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டா? ஒண்ணு இல்ல. இது எல்லாம் வீண் பேச்சு. அதனாலதான் நான் மக்களுக்கு சொல்றேன், இந்த தேர்தல் வந்து மக்களுக்கான தேர்தல். இதுல காப்பாற்றப்படலைன்னா இன்னும் 20 வருஷம் ஆகும் திருப்பி நம்ம சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அதுதான் உண்மையான நிலைமை. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டோக்கன் தர்றேன், இதை தர்றேன், அதை தர்றேங்கிறதுக்கு பக்கம் திரும்பாதீங்க. இன்னொன்னு சொல்ற, அவங்க என்ன கொண்டாந்து கொடுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிங்க, நீங்க வாங்காம இருக்காதீங்க. ஆனா வாக்க மட்டும் போட்டக்கூடாது, அந்த குரூப்புக்கெல்லாம் போட்டக்கூடாதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். அது இங்க நம்ம எதிரி குரூப்ல இருக்குல்ல, துரோக குரூப்ல, அதையெல்லாம் உள்ளரே விடக்கூடாது, திருப்பி அசம்பிளிக்குள்ளே போக கூடாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கெட்டிகாரத்தனமா இருந்து ஜெயிக்க விடாம பாருங்க. இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யலையே. அதுக்குதான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா விராலிமலையில அரசு கலைக்கல்லூரி அமைத்து தருவதாக திமுக வாக்குறுதியா கொடுத்திருக்கு 2021. ஆனா செய்யல. அப்போ நீங்க வந்து முன்னாள் மந்திரி, நம்ம கட்சியை சேர்ந்த ஆளு இங்க இருக்க, இத கேட்கணுமா வேண்டாமா? ஒரு தர்ணா பண்ணுமா வேண்டாமா? இந்த ஜனங்களை கூட்டி செய்யணுமா வேணாமா? செய்யல. அதுக்காக தான் நான் சொல்றேன், வருத்தப்படுறேன். விராலிமலை முருகன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் மயில்களின் சரணாலயம் அமைக்கப்படும். இது நீங்க கேட்கல, ஏற்கனவே திமுக சொல்லியிருக்கு, நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா செய்யல. அதே போல உலக சுற்றுலா தலமாக உள்ள சித்தன்ன வாசல் மேம்படுத்தப்படுவதாக வாக்குறுதி அளித்து இதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இலுப்பூரில் செயற்கை வைரம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தொழில்பேட்டை அமைத்து தருவோம் அப்படின்னு போட வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க திமுக. அதையும் செய்யல. விராலிமலை பகுதியில் தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவதாக கூறிய நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்ல. இதெல்லாம் போன தேர்தல் அறிக்கையில வந்ததை நான் சொல்றேன். இதுவும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதையும் திரும்பி பார்க்கல. இலுப்பூர் அன்னவாசல் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளே இல்லாத அவல நிலை உள்ளது. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஆனா செய்யல. கொடும்பாலூர் பகுதியில் தொடங்கப்பட்ட அகழாய்வு பணி உடனே முடக்கிட்டாங்க. அதையும் செய்யல. அப்படிங்கறத இந்த தொகுதியில உள்ள மக்களுக்கான பிரச்சனை. அதனாலதான் நான் சொல்றேன், விராலிமலையில எதிரிக்கும் சரி துரோகிக்கும் சரி வாக்க போடாதீங்க. நம்மளுடைய வேட்பாளர் கார்த்திகா அவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவங்கள பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும். அவங்க உங்களோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளா பார்த்து தான் போட்டிருக்கோம். அதனால நிச்சயம் நல்லது செய்யறதுக்கு அவங்க பயன்படுவாங்க. அதனால நீங்கெல்லாம் அவங்களுக்கு ஒத்துமையா இருந்து எல்லாருமா கார்த்திகாவுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு நான் கேட்டுக்கிட்டு, நாளை நமது அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.